தொடக்க நூல் 1ல 3 நாளையும் சேர்த்து படிங்க. அப்போது கடவுள் ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றிச்சு. அந்த ஒளி உண்டான உடனே ஆண்டவர் அடுத்து ஒரு காரியம் செய்வார் பாருங்க. கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். வெளிச்சம் வந்து நல்லது என கண்டார். கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். ஒளி இருளும் ஒன்னா சேர்ந்திருக்கவே முடியாதுங்க. ஆண்டவர் தொடக்கத்திலேயே ஒளியையும் இருட்டையும் என்ன செஞ்சிட்டார்னா ரெண்டா பிரிச்சாரு. அதனாலதான் பவுலையா சொல்றாரு, இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் என்ன தொடர்பு, கிறிஸ்துவுக்கும் பிழையாமுக்கும் என்ன தொடர்பு, ஹல்லேலூயா, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் என்ன தொடர்பு. நான் விசுவாசி, நான் ஆவிக்குரிய பிள்ளை, நீங்க வந்துகிட்டு நான் அவிசுவாசி செய்யற மாதிரி செயல்களை செஞ்சா உனக்கும் அதுக்கு என்ன தொடர்பு? சிலுவநாதர் ஜெபத்துக்கு வாரீங்க, நீங்க ஆவிக்குரியவர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆவிக்குரியவனா நீ இருந்துகிட்டு ஆவிக்குரிய அல்லாதவன் செய்யற பக்தி முயற்சிகள் எல்லாம் நீ செய்துகிட்டு இருந்தா உனக்கும் இருட்டுக்கும் என்ன தொடர்பு? நீ ஒளிக்கு அழைக்கப்பட்டவன் இல்லையா? ஒளியில் இருக்கும் ஆண்டவர் என்ன செய்யறாரு பாருங்க. வெளிச்சத்தை உங்களுக்குள்ள வெளிச்சத்தை உண்டாக்கிட்டாருன்னா அவர் சொல்றாரு, நீ இருட்டுல இருந்து தனியா தான் இருக்கணும். நீ இருட்டோட என்ன செய்திருக்க கூடாது, நீ கலந்திருக்கவே கூடாது. இந்த கூட்டத்தில் இருக்கிற எத்தனை பேர் என்னைய ஆண்டவர் இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்னு சொல்றவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அது உணர்ந்து சொல்றவங்க ஒரு கை தூக்கி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். என்னை ஆண்டவர் எல்லா இருட்டிலிருந்து ஒரு வெளிச்சத்துக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறார். ஆமேனா இல்லையா மக்களே?